Welcome to the course on Spoken English. ஹலோ எவ்ரிவான். இந்த காணொளியில் சில மேம்பட்ட சொற்களஞ்சியங்களை பற்றி பார்க்கலாம். The sudden drop in temperature was an aberration for a summer day. வெயில் நாளில் வெப்பநிலை திடீரென குறைந்தது ஒரு அசாதாரணமான மாற்றமாக இருந்தது. aberration அசாதாரணம், அதாவது இயல்பானதிலிருந்து அல்லது எதிர்பார்க்கப்பட்டதிலிருந்து மாறுபட்டது. The stock market can be capricious, making it difficult for investors to predict trends. பங்குச்சந்தை எப்போதும் எப்படி மாறும் என்பதை கணிக்க முடியாத அளவுக்கு திடீரென மாறுபடுவது. இது முதலீட்டாளர்கள் முன்னேற்றத்தை கணிப்பதை மிகவும் கடினமாக்குகிறது. capricious திடீர் மாறுபாடு. The professor's lecture on quantum mechanics was so esoteric that few students could follow it. பேராசிரியரின் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றிய விரிவுரை மிகவும் ஆழமானதால் சில மாணவர்கள் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஈசோடெரிக் சிலருக்கு மட்டும் புரியும் வகையில் இருப்பது. Their debate turned acrimonious as each side refused to acknowledge the other's point of view. அவர்களின் விவாதம் பகைமையாக மாறியது, ஏனெனில் ஒவ்வொரு தரப்பும் மற்றவரின் கருத்தை பரிசீலிக்க மறந்துவிட்டது. acrimonious வெறுப்பு அல்லது பகைமை நிறைந்தது. The beauty of cherry blossoms is ephemeral, lasting only a few days in spring. செரி பூக்களின் அழகு குறுகிய காலமே, வசந்த காலத்தில் சில நாட்களில் மட்டுமே காணப்படும். ephemeral மிக குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருப்பவை. The actor's lugubrious expression made his portrayal of the grieving father even more compelling. துன்பத்தை அனுபவிக்கும் தந்தையை காட்சி செய்யும் நடிகரின் சோகம் நிறைந்த முகபாவம் அவரது நடிப்பை மேலும் உணர்வு பூர்வமாக ஆக்கியது. lugubrious மிகுந்த சோகமாக அல்லது விரக்தியாக தோன்றுவது. The politician's speech seemed designed to obfuscate the real issues rather than address them directly. அந்த அரசியல்வாதியின் பேச்சு உண்மையான பிரச்சினைகளை நேரடியாக சொல்லாமல் அவற்றை புரியாமல் செய்வதற்காகவே வடிவமைக்கப்பட்டதாக தோன்றியது. obfuscate எதையாவது குழப்பமாக்குவது அல்லது புரியவிடாமல் செய்வது. She gave a perfunctory smile, clearly uninterested in the conversation. அவள் கடமைக்கு ஒரு சிரிப்பை மட்டுமே வழங்கினாள். தெளிவாக அவளுக்கு இந்த உரையாடலில் ஆர்வமில்லை. perfunctory ஆர்வமில்லாமல் கடமைக்கு செய்வது. The sagacious leader was able to guide the company through difficult times. நுண்ணறிவு கொண்ட தலைவனால் கடினமான காலங்களில் நிறுவனத்தை வழிநடத்த முடிந்தது. sagacious நுண்ணறிவு கொண்டிருத்தல் அல்லது புத்திசாலித்தனமாக இருத்தல். Smartphones have become so ubiquitous that it's hard to find anyone without one. ஸ்மார்ட் போன்கள் இவ்வளவு பரவலாகிவிட்டதால் அதையில்லாமல் ஒருவரை கண்டுபிடிப்பது கடினமாகிவிட்டது. ubiquitous எல்லா இடங்களிலும் காணப்படுவது. The mother lived vicariously through her daughter's accomplishments. அம்மா தன் மகளின் சாதனைகள் வழியாக மறைமுகமாக தானே சாதித்தது போல் நினைத்து வாழ்ந்தார். vicarious மறைமுகமாக அனுபவித்தல், அதாவது மற்றவர்களின் சாதனைகள் மூலம் அனுபவித்தல். The artist's enigmatic painting left viewers debating its meaning for hours. கலைஞரின் புதிர்மிகு ஓவியம் அதன் அர்த்தத்தைப் பற்றி பார்வையாளர்களை பல மணி நேரம் விவாதிக்க வைத்தது. enigmatic புரிந்து கொள்ள கடினமானது. The recalcitrant child refused to follow the classroom rules, frustrating his teacher. கீழ்ப்படிதல் இல்லாத பிள்ளை வகுப்பின் விதிகளை பின்பற்ற மறுத்ததால் ஆசிரியர் எரிச்சல் அடைந்தார். recalcitrant
செவி சாய்க்க மறுத்தல், ஆணைகளை கீழ்ப்படிய மறுத்தல். The billionaire's munificent donation helped build a new hospital in the city. அந்த பெரும் செல்வந்தரின் பெரிய அளவிலான நன்கொடை நகரத்தில் புது மருத்துவமனையை கட்ட உதவியது. munificent, கொடை வள்ளலாக இருத்தல். His obsequious behavior towards his boss made him unpopular with his co-workers. தன் மேல் அதிகாரியிடம் அவனது அடிமை போன்ற பணிவுள்ள நடவடிக்கை சக ஊழியர்களிடம் அவனை விரும்பத்தகாதவனாக மாற்றியது. obsequious, அடிமை போன்று பணிந்து நடத்தல். நினைவில் கொள்ளுங்கள், இந்த வார்த்தைகளை உங்கள் தினசரி செயல்பாடுகளில் நீங்கள் பயன்படுத்துவது நீங்கள் திறம்பட தொடர்பு கொள்ளவும் உங்கள் சொல் வளத்தை மேலும் அதிகரிக்கவும் உதவும். மீண்டும் சந்திக்கும் வரை விடை பெறுவது ரியா. நன்றி. டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் அகாடமிக் கோர்ஸ் உருவாக்குவதற்கும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது ஆல்வின் டிசைன் டெக்னாலஜிஸ். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், மின்னஞ்சல் மற்றும் இணையதளத்தின் தகவல்கள் திரையில் காண்பிக்கப்பட்டுள்ளன. நன்றி.